ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, மார்க்குவின் நற்செய்தியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் இறைவார்த்தை. இயேசு விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை மிகுந்த அமைதி உண்டாயிற்று, மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு குழப்பத்தோடு, ஏதோ ஒரு கண்ணீரோடு, கலங்கி கண்ணீரோடு, மிகுந்த வியாகுலத்தோடு, பாரத்தோடு இருக்கின்றீர்களோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு மிகுந்த அமைதி, மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். கொந்தளிக்கும் சமுத்திரத்தை அடங்க பண்ணுகிற தேவனாகி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, இதை குறித்து 3 சுவிசேஷகனும் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் அழைத்த சீசர்களோடு பயணிக்கிறார் படகிலே. ஆனால் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே, சமுத்திரத்தில் உதவியற்ற நிலை வந்தவுடனே, இயற்கை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அழைத்தவரை அவர்கள் அணுகுகிறார்கள். அழைத்தவரோடு பேசுகிறார்கள். அழைத்தவர் அவர் அல்லவா? அக்கறையோடு அழைத்த தேவன் அக்கறை இல்லாமல் இருப்பாரோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். இதற்கு மேலே ஒன்றும் இல்லை பிரதர். இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு புயல் போல, ஒரு சூறாவளி போல வந்து நிற்கிறது. நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலை நிற்கிறாயோ, கலங்காதிரு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவிடத்தில் சீசர்கள் சொன்னது போல நீங்களும் நானும் அவரிடத்தில் சொல்வோம் என்று சொன்னால் அவர் எழுந்தருளி வருவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அழைத்தவர் எழுப்பினார்கள், அவ்வளவுதான். எழுந்தார், இறையாது என்று சொன்னார். கடலையும் காற்றையும் கடிந்து கொண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். மகத்துவத்தின் ஆணி வாய்ந்த கரம், தெய்வத்தின் வல்லமை உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்த ஆண்டவர் தம் ஆணி வாய்ந்த கரங்களை நீட்டி சுகம் தந்து வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சுய பலத்தை சார்ந்திராதபடி, உன் மனபலத்தை சார்ந்திராதபடி, உன் ஆள் பலத்தை சார்ந்திராதபடி, எந்த ஒரு பலத்திலும் இல்லாதபடி தெய்வத்தை மாத்திரம் சார்ந்து நிற்க வேண்டாம். எல்லாரும் அதில் இருந்தவங்களாம் மீனவர்கள் தான். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் அவரோடு பேசினார்கள், அவர்கள் அவரோடு பேசினார்கள், அவரை எழுப்பினார்கள், அவர்தான். மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குருவார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு உறவாடுகிறோமா? இன்று காலை வேளையிலே ஆண்டவர் பாதத்தில் நின்று ஜெபித்தீர்களா? தெய்வத்தை ஆராதித்தீர்களா? தேவனோடு உறவாடினீர்களா? தெய்வம் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு, நாளையோ, நாளை மறுநாளோ அல்ல, இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுவார். எனக்கு அருமையானவர்களே, உவரியிலிருந்து ஒரு அருமையான ஒரு குடும்பம் வந்தார்கள். பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான பிசாசின் போராட்டம். இதிலிருந்து தப்பிக்க முடியாதபடி ஒரு நாள் குணமளிக்கும் உபவாச ஜெபத்திற்கு, வெள்ளிக்கிழமை நடக்கின்ற உபவாச ஜெபத்திற்கு வந்தார்கள். குணமளிக்கும் ஜெபத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கட்டுகள் முறிக்கப்பட்டது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கும் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதே மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஒரு விசை கண்களை மூடி இருந்த இடத்துல நாம் அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும், கலங்கி இருக்கிற இருதயங்களில், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற இடங்களில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக.
இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட தேவன் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் சந்தோஷத்தையும் கொடுத்து மகிழ பணம் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.